பார்த்து நிதானமா பண்ணுங்கயா. சரிப்பா. தலைவர் சொன்னலாம் ஞாபகம் இருக்குதுல்ல, வீட்டுக்கு வெளியும் உள்ளேயும் ஃபுல்லாக பூ அலங்காரம் பண்ணிடணும். சரியா? சரிப்பா, பண்ணிடலாம். போய் நல்லா பண்ணுங்க. அண்ணா தூக்கி நல்லா மேலே கட்டுங்க. அப்புறமா கட்டிக்கலாம். இந்த வேலை பாருங்க. என்ன இது? வாசல்ல ஏதோ சத்தம். ஏன் கத்துற? சும்மா இருடா. துளசி, ஏண்டி கத்திக்கிட்டே இருக்க? ஏம்மா, வீட்டு வாசல்ல போய் பாரு. என்ன? வாழை மரம், தோரணை எல்லாம் கட்டிட்டு இருக்காங்கம்மா. என்னடி சொல்ற? ஆமாமா, வா வந்து பாரு. அண்ணா அந்த சைடு ஒழுங்கா கட்டின. ஓ, நல்லா மேல தூக்கி கட்டியாத. கட்டினா நல்லா கா. மாசம் மாசம் கட்டினுக்கிறியா? கட்டுக்கா சீக்கிரம். நான் கொஞ்சம் தூக்கி. என்ன பண்றீங்க? தலைவர் நிச்சயதார்த்தத்துக்கான ஏற்பாடுலாம் பண்ண சொல்லியிருக்காரு. வீட்டு ஃபுல்லா பூ அலங்காரம் பண்ண சொல்லியிருக்காரு. அம்மா, என்னம்மா இது? பஞ்சாயத்து சொன்ன மாதிரி வேலையை விறுவிறுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாம பாட்டுக்கு சும்மா இருக்கோமே. இப்ப என்னம்மா பண்றது? அம்மா, இந்த பிரச்சனையில இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதாம்மா. அந்த மலை மாட்டை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இங்க பாரு, இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்து நீ ஒண்ணும் பயப்பட வேண்டாம். தாலி கட்டுற நிமிஷத்துல கூட நிறைய கல்யாணம் மாறி இருக்கு. இவங்கெல்லாம் என்ன வேணும்னாலும் பண்ணிட்டு போட்டும். இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. இப்ப நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்னம்மா? உன்னோட ஃப்ரெண்டு உமா இருக்கால, அவளை உடனே போன் பண்ணி வர சொல்லு. அம்மா, அவ எதுக்குமா? உமா? ஒரு நிமிஷம் இரு. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. புரிஞ்சுதா? புரியுதுமா. நல்ல ஐடியாமா, சூப்பரா இருக்கு. ஆனா ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம் இப்ப உனக்கு? வீடு பூரா ஆளுங்க நிக்கிறாங்க, எப்படிமா நடக்கும்? அத பத்தி நீ ஏன் யோசிக்கிற? நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் சொன்னதை மட்டும் செய். போய் போன் பண்ணு உமாவுக்கு. சரிம்மா, சரி. என்ன சின்னையா, எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? இல்ல இசு, நீ இப்ப கீழே வந்து பாரு. அம்மா கீழே சோஃபால உட்கார்ந்திருக்காங்க. சின்னையா, என்ன சொல்றீங்க? அபி அத்தை கூட தானே இருந்தா, எப்படி அத்தை கீழே போனாங்க? அதை ஏன் கேக்குற இசு? அபி புள்ள குளிக்க போயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து அம்மா கீழே இறங்கி போயிருக்கிறாங்க. நான் போய் பார்க்கும்போது ரூம்ல அவங்க இல்லையேன்னு எங்கடான்னு தேடி பார்த்தா அவங்க ஹால்ல சோஃபால உட்காந்துட்டு இருக்காங்க. நீயே வந்து பாரு, வா. அங்க பாரு இசு. கிரிஜாவும் சம்பத்தும் அத்தைய பாத்துட்டு வந்து அவங்க கிட்ட ஏதாவது பேசினா ஞாபகம் மறதி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. ஆமா இசு. இவளோட இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இவ மறுபடியும் இந்த இடத்துல வந்து திமிரா உட்கார்ந்துட்டு இருக்கா. எவ்வளவு திமிர இருக்கணும் இவளுக்கு. இது வர ஏய், எந்திரி மேல, எழுந்துறேன்னு சொன்னேன். இவ யாருன்னே தெரியலையே. நீ யாரு? ஓ,
அவ்வளவு திமிராயி போச்சா உனக்கு? வீட்டுக்கு திரும்ப வந்துட்டோன்ற ஆணவத்திலையும் அகம்பாவத்திலையும் என்ன யாருன்னு தெரியலையா? அவ்வளவு அலட்சியமா ஆயிடுச்சுல உனக்கு. நான் யாருன்னு கேக்குற அளவுக்கு உனக்கு திமிராயி போச்சு. முதல்ல எந்திரி, எழுந்துருன்னு சொல்றல. எழுந்துருன்னு சொல்லிட்டே இருக்க. உன்ன எழுந்துரு. ஏய் எழுந்துரு, எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றல. விடு. இப்ப எந்திரிக்க போறியா இல்லையா? நீ கைய விடு. நீ எழுந்துரு. ஏய் என்ன நீ கைய விடு. எழுந்துரு. யார் முதல்ல எழுந்துரு. சொல்ற? அதே விடு. ஏய், விடுன்னு சொல்றேன்ல. அபிமா, நீ அத்தைய கூட்டிட்டு போ. நீங்க போங்க அத்தை. நீங்க அம்மா, நீ போங்க வாமா, அத்தை. நீ ரூமுக்கு போமா. வா அபிமா, நீ கூட்டு போ. உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணா உன்னை என்ன பண்ணுவேன்னு வார்ன் பண்ணிருக்கேன்ல. அப்படி இருந்தும் நீ தேவையில்லாம என் அத்தை கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? என் அத்தைய இந்த சோஃபால உட்கார கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இது என்ன உங்க அப்பா வீடா? என் அத்தை கைய புடிச்சு இழுக்கிற தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உன் அதட்டல் மிரட்டல் உருட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இது நான் உட்கார்ற சோஃபா. என்ன தவிர வேற யாரும் உட்கார கூடாது. அப்படி உட்கார்ந்தாங்கன்னா நான் அப்படிதான் புடிச்சு கீழே தள்ளுவேன். ஓ, தள்ளுவியா நீ? தள்ளுவியா நீ? ஈஸ்வரி, அமைதியாரு. சும்மா புரிஞ்சுக்காம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. யாரு பிரச்சனை பண்ணா? நானா உங்க பொண்டாட்டியா? நீதான். நாங்க யாருமே வரவே கூடாது. ஆனா நீங்க மட்டும் வருவீங்க, போவீங்க, என்ன வேணாலும் பண்ணுவீங்க. அப்படிதானே? ஆமா, அப்படிதான். சரி, நீங்க வாங்க போங்க, அத பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இங்க இருக்கிற சோஃபால உட்காரவே கூடாது.